அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ஃபாலோவர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இன்னைக்கு வந்து வெஜ் பிரியாணி தான் செஞ்சு கட்ட போறேன். பாஸ்மதி அரிசியில் எப்படி செய்யணும் பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ள. இப்போ அடுப்பத்தை வச்சு குக்கர் அடுப்பத்தை வச்சுங்க. ஒரு 3 டீஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு ரீஃபண்ட் ஆயில் தான் செய்ய போறோம். இன்னைக்கு 4 பேர் சாப்பிடக்கூடிய வகையில செய்ய போறோம். ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். இந்த வெயிட் பாத்தீங்கன்னா ஒரு 300-350 கிராம் இருக்கும். பாருங்க, நம்ம ஊற வச்சாச்சு. இது அரை மணி நேரமா ஊறிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஊறட்டும். சரிங்களா? இப்ப என்ன சூடாயிடுச்சுங்க? 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 100 கிராம் நறுக்கின பெரிய வெங்காயம். வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சமா புதினா இலை, கொஞ்சமா மல்லி இலை. இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்குங்க. 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள். முதலே சேர்த்துறதுனால கலர் நமக்கு நிறைய கிடைக்கும். அதனால முதலே சேர்த்துக்குங்க. 2 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கிறேங்க, இதையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது 1 டீஸ்பூன் கரம் மசாலா. அடுத்தது நம்ம வந்து பச்சை பட்டாணி எடுத்து வச்சிருக்கேன். அதாவது நம்ம ஊற வச்சு வேக வச்சு வச்சிருக்கேன். 2-3 விசில் விட்டு. சரிங்களா? அதை வந்து ஒரு 50 கிராம் சேர்த்துக்கலாம். அடுத்தது 100 கிராம் பீன்ஸ், 100 கிராம் வந்து கேரட். கல்லுப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் குறைவான மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். அடுத்தது 2 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேங்க, இதை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த தக்காளி இந்த காய்கறிலாம் நல்லா வதங்கி வச்சுங்க. அடுத்தது கொஞ்சமா தயிர். இப்ப பாருங்க, காய்கறி தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்ப தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். இப்ப நம்ம வந்து ஒரு 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்ச பாசுமதி அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்து வச்சுங்க. ஒரு 1/2 லெமன் புளிஞ்சிடலாங்க. இப்ப நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம இதை லாக் பண்ணி ஒரு மீடியமான ஃப்ளேம்ல ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுட்டு அப்புறம் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ப்ரெஷர்லாம் அடங்கிருச்சுங்க. ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுருந்தேன். ஓப்பன் பண்ணிடலாம். நல்ல ஒரு கம வாசனையோட வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஃபைனலா கொத்தமல்லியெல்லாம் தூவிக்கலாம். தண்ணியும் அரிசியும் கரெக்டா வந்திருக்குது. அரிசியும் பாத்தீங்கன்னா நல்லா லென்த்தா வந்திருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கு. அவ்வளவுதாங்க, ஒரு அருமையான வெஜ் பிரியாணி சூப்பரா ரெடி காமிச்சிருக்கேன். லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுங்க, சூப்பரா சாப்பிடுவாங்க. இதுக்கு என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு தயிர் பச்சடி, அப்புறம் வந்து முட்டை, கூட பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் செஞ்சிருக்கோம். இதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ பார்க்கலாங்களா? பாய்.